அகரத்தின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்களில் எல்லை தெய்வமாக குல தெய்வமாக அதிகம் இருப்பது கருப்புசாமி தான். பார்ப்பதற்கு ஒருங்கே பயத்தையும் பக்தியும் தரக்கூடியவர் தான் இந்த கருப்பன். சங்கிலி கருப்பன், 18ஆம் படியான், சின்ன கருப்புசாமி, பெரிய கருப்புசாமி, முன்னோடை கருப்புசாமி, நொண்டி கருப்புசாமி, ஒண்டி கருப்புசாமி என கருப்புசாமி வழிபாடு என்பது தமிழ்நாட்டு கிராமங்களில் மிக அதிக அளவில் இருக்கின்றது. முறுக்கு மீசை, மிரட்டும் விழிகள், கையில் அரிவாள் வேல், வாகனமாக குதிரை, கருத்த தேகம் போன்ற உருவ அமைப்பை கொண்டவர் தான் கருப்பன். வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுக்கும் குணம் உள்ளவர். தப்பு செய்தவர் இவரை பார்த்தவுடன் பயப்படுவர். நன்மை செய்தவர் இவரை பார்த்தவுடன் பக்தி கொள்வர். நம்பியவர்களுக்கு குலசாமியாக காவல் காப்பவர். ஏமாற்றியவருக்கு யமனாக இருப்பவர் கருப்பன். அப்படிப்பட்ட தமிழகத்தின் புகழ்பெற்ற தெய்வமாக இருக்கும் கருப்புசாமி பிறந்த கதையை தான் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் இரு புதல்வர்கள். ஒருவர் லவன், மற்றொருவர் குஷன் என்பது நாம் அறிந்த ஒன்றே. ஆனால் இருவருக்கும் பிறந்தது ஒரு குழந்தை மட்டுமே. ஆம், சீதை முதலில் லவனை மட்டுமே பெற்றெடுத்தார். இலங்கையிலிருந்து சீதையை மீட்டதற்கு பிறகு தனக்கு பிறந்த லவனை மட்டும் அழைத்து கொண்டு கானகத்தில் வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தார் சீதை. இந்நிலையில் ஒரு நாள் சீதை தண்ணீர் பிடிக்க சென்றபோது லவனை பார்த்து கொள்ளுமாறு வால்மீகி முனிவரிடம் கூறிவிட்டு சென்றார். வால்மீகி அக்குழந்தையை பார்த்து கொண்டிருக்கும் நேரம் அவருக்கு ஒரு வேலை வரவே அவர் ஆசிரமத்திற்கு வெளியே லவனை விட்டுவிட்டு ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று விட்டார். அதே நேரம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்ப வந்த சீதை அங்கிருந்த லவனை தூக்கி சென்று பர்ணசாலைக்கு வெளியே உணவு கொடுத்தார். ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்த வால்மீகி லவன் இல்லாததை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். இது தெரியாத வால்மீகி முனிவர் குழந்தையை காணாது சீதை சபிப்பாளோ என்று பயந்தவர் உடனே தர்ப்ப புட்களை வைத்து தன்னுடைய தவ வலிமையால் லவனை போன்றே ஒரு குழந்தையை உருவாக்கினார். பிறகுதான் வால்மீகிக்கு தெரிந்தது லவனை சீதை தூக்கி கொண்டு போய்விட்டார் என்று. இதனை அறிந்த சீதை அக்குழந்தைக்கு குஷன் என்ற பெயரை வைத்து அக்குழந்தையையும் தன் குழந்தையாக வளர்த்தார். சீதை இரு பிள்ளைகளையும் தன் பிள்ளையாகவே வளர்க்கிறார். இந்நிலையில் ஒரு நாள் ராமர் கானகம் வந்தார். அப்போது சீதையை ராமர் தீக்குளிக்க சொன்னார். உடனே தீக்குளித்த சீதை அதையே தன் மகன்களை செய்ய சொல்கிறார். உடனே லவனும் குஷனும் தீயில் இறங்கினார்கள். இதனை பார்த்த ராமன் தன் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார். அப்போது ராமனுடைய உண்மையான பிள்ளை லவன் தீயிலிருந்து பிழைத்து வந்தார். குஷன் மட்டுமே யாகத்தீயில் கருகினான். பிறகு ஸ்ரீராமர் நடந்ததை அறிந்தார். மேலும் குஷனை உயிர் தந்து காக்க தீயில் கருகிய குஷனை நோக்கி கருப்பா எழுந்து வா என்று அழைத்துள்ளார் ராமர். அன்று முதல் ராமரின் பிள்ளையான குஷன்தான் கருப்பண்ண சாமியானார் என்று கூறப்படுகிறது. இதுவே கருப்புசாமி பிறந்த கதையாகும். அனல் பறக்குது, மணல் தெரிக்குது, 7 கடலும் கொந்தளிக்குது, எங்க கருப்பு வரத பாருங்கடா. ஜவ்வாது மணமணக்குது, நெத்தி போட்டு ஜொலி ஜொலிக்குது, எங்க கருப்பு வரத பாருங்கடா. எரி தரிக்குது, பொறி பறக்குது, சூறாவளியோ பணிஞ்சு சொல்லுது, எங்க கருப்பு வரத பாருங்கடா. திசைகள் எட்டும் தடுமாறிட, பஞ்சபூதங்கள் வழிகாட்டிட, எங்க கருப்பு வரத பாருங்கடா. எங்க கருப்பு வரத பாருங்கடா. கருப்பா கருப்பு வருது பாருங்கடா, நாதிர வருது பாருங்கடா, கருப்பு வருது பாருங்கடா, முன்ன திமிரி வருது பாருங்கடா, கருப்பு வருது பாருங்கடா, நாதிர வருது பாருங்கடா, கருப்பு வருது பாருங்கடா, முன்ன திமிரி வருது பாருங்கடா. ரெண்டும் ஒரு டிக்கெட்டு, கண்ணு ரெண்டும் ஒரு டிக்கெட்டு, நெஞ்ச தூக்கி நிமித்திக்கிட்டு மண்ண ஓங்கி மிதிச்சுக்கிட்டு இன்னும் பின்னும்
ஒளியாக இறங்கி வரா சங்கிலியா அழிப்பா கட்ட முடிப்பா வீர கருப்பு சங்கிலியா கரிமேட்டி எல்லக்கார இருமான தகக்கார அடகாம ஓடி வருவா கருப்பான மாட சுரை கெட்டு தச காவக்கார சிங்கம் போல சீறி வருவா கரிமேட்டி எல்லக்கார இருமான தகக்கார அடகாம ஓடி வருவா கருப்பான மாட சுரை கெட்டு தச காவக்கார சிங்கம் போல சீறி வருவா சங்கிலி வீச்சமா எல்ல புறம் கெட்டுமா சங்கிலி கருப்ப வந்தா வேக தூரம் ஓடுமா ஒருத்து தேகமா சூறாவளி வீசுமா சங்கிலி கருப்ப வந்தா சேட்டை இறங்கி போடுமா சரமா சரசரமா சுருக்கு முறுக்கு சங்கிலியா வரப்பா விறுவிறுப்பா கருப்ப வரா பாருங்கடா இடிக்கு இடி ஒளியா இறங்கி வரா சங்கிலியா அழிப்பா கட்ட முடிப்பா வீர கருப்பு சங்கிலியா சரமா சரசரமா சுருக்கு முறுக்கு சங்கிலியா வரப்பா விறுவிறுப்பா கருப்ப வரா பாருங்கடா இடிக்கு இடி ஒளியா இறங்கி வரா சங்கிலியா அழிப்பா கட்ட முடிப்பா வீர கருப்பு சங்கிலியா கரிமேட்டே எல்லக்கார கரிமேட்டி எல்லக்கார இருமான தகக்கார அடகாம ஓடி வருவா கருப்பான மாட சுரை கெட்டு தச காவக்கார சிங்கம் போல சீறி வருவா அந்த சராசரம் நடுங்கி போகும் ஐயவன் தான் ஆயிர சித்தங்களை அடக்கியாரும் வித்தகண்டா கையில் வெட்டருவா வேலு கம்பை தூக்கிக்கிட்டு சங்கிலி கருப்ப வரா அங்க இங்க பார்த்துக்கிட்டு அந்த புந்தகத்தை இலகுது எட்டி தசையும் வர மடகுது பட்ட புதகத்து மாறின கரிமலை கலப்பா சிங்க புள்ளிய உட நடிக்கிற காட்டு முனிக வழிகாட்டிட வெள்ள குதிரை ஏறி வரா சங்கிலி கருப்பா சூறா காத்துல பயங்கர காட்டுல சிங்கம் போல நடந்து கருப்ப வராண்டா அதால சேட்டைய இரும்பு கோட்டைய உடச்சி நொறுக்கி சங்கிலி கருப்ப வராண்டா சூறா காத்துல பயங்கர காட்டுல சிங்கம் போல நடந்து கருப்ப வராண்டா அதால சேட்டைய இரும்பு கோட்டைய உடச்சி நொறுக்கி சங்கிலி கருப்ப வராண்டா ஐயா சிறிதா பழைய கேட்கிறா பழி வாங்குறா அடிக்குதா சாம்பலாக்குறா ஐயா சிறிதா பழைய கேட்கிறா பழி வாங்குறா அடிக்குதா சாம்பலாக்குறா கோவக்கார கருப்ப அவ பாசக்கார கருப்ப அந்த விண்ணும் மண்ணும் ஒத்தர சங்கிலி கருப்ப வராண்டா துன்பம் எல்லாம் ஓட அருள் காட்ட போறாண்டா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி 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 அக்கினியில் பிறந்தவரா அரணாரின் மைந்தனவன் அக்கினியில் பிறந்தவரா அரணாரின் மைந்தனவன் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி முன் கொண்டைக்காரனவன் முன் கோபக்காரனவன் முன் கொண்டைக்காரனவன் முன் கோபக்காரனவன் சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார சந்தன பொட்டுக்கார சபரிமலை காவக்கார எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சாமி சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி சுவாமியே சட்டை முடிக்காரனவன் சாமிகளை காத்திடுவான் சல்லடையை கட்டி வரா சாஞ்சி சாஞ்சி ஆடி வரா எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பவரா எங்க கருப்பசாமி கார்மேகம் போல வரா கருப்பசாமி அந்த
வரா இந்தா வரா நாகவல்லி கொண்டு வரா முன் கோபக்கார வரா அருவாளு தூக்கி வரா ஜவ்வாது வாசக்கார வெள்ளி பிரம்பு கொண்டு வரா வேகமாக ஆடி வரா வேகமாக ஓடி வரா ஓட்ட சாட்டமாக வரா பம்பா நதி தீரத்திலே கருப்பன் வரும் வேளையிலே பம்பா நதி குளிச்சு வரா கருப்பசாமி ஆடி வரா கரண்ட அளவு தண்ணியிலே தள்ளி கொண்டு வாரானப்பா சாமி முட்டளவு தண்ணியிலே முழுகி கொண்டு வாரானப்பா அரையளவு தண்ணியிலே துள்ளி கொண்டு ஓடி வரான் கழுத்தளவு தண்ணியிலே கருப்பசாமி நீந்தி வரா அந்தளவு தண்ணியிலே பணப்பேச்சு கூட வரா தேவர்கள் மலர் சொரியும் சொரிமுத்து ஐயனார் கோயில் வந்து இறங்கி எம்பெருமான் கருப்பன் யார் யாரை வணங்குகிறார் என்று கேட்டால் என்னன்னா சட்டநாதா திருமகாலிங்க சாமியாரே தட்சிணாமூர்த்தி சாமி சங்கிலி பூதத்த சாமி IVC Studios. We ensure your happiness.